الحمد لله. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على أشرف المرسلين سيد الأنبياء والآخرين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز: هذا أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளினால் முக்தாராத் மின் அதபில் அரப், அரபி இலக்கியத்தை சார்ந்த இலக்கியத்தை சார்ந்த முக்தாராத் என்ற கிதாபினை நாம் படித்து வருகிறோம். இதிலே குர்ஆன் இன்னும் ஹதீஸ்கள், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சுகள், இன்னும் சஹாபாக்கள் அவர்களுக்கு மத்தியிலே உரையாடிய விதங்கள், இன்னும் அவர்கள் வெளிப்படுத்திய உணர்வுகள், அவர்களுடைய கோபதாபங்கள் அனைத்தையும் வார்த்தை வடிவத்திலே இங்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதேபோல் அரபி கவிஞர்கள், இலக்கியவாதிகள், அரபியிலே தேர்ச்சி பெற்ற புலமைவாதிகள் அவர்களுடைய கிதாபுகளில் இருந்தும் இங்கு கட்டுரைகள் கொண்டு வரப்பட்டு அழகிய முறையிலே நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அதைத்தான் அல்ஹம்துலில்லாஹ் நாம் படித்து வருகிறோம். இப்பொழுது நாம் அல் முக்தாராத் இந்த வரிசையிலே இப்பொழுது 34வது பாடத்தை அடைந்திருக்கிறோம். இது நமக்கு ஜாமிஅத்துர் ரகீப் அல் இஸ்லாமியா சார்பாக நடத்தப்பட்டு வருகிறது. இது மிகப்பெரிய நன்மைக்குரிய காரியமாகவும் சேவையாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த நன்மையில் நாம் கொண்டு சேருவோம், ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்வோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக வேண்டி துஆ செய்யுங்கள். இன்னும் நமது கல்வி அறக்கட்டளைக்கு, ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள். தங்கள் ஆதரவுகளை தங்களுடைய கருத்துக்களின் மூலம் தெரிவிக்கலாம். இன்னும் தங்களுடைய துஆக்களை எங்களுக்காக வேண்டி தங்களுடைய துஆக்களில் எங்களை சேர்த்து கொள்ளலாம். அதேபோல் அல்லாஹு தாலா வழங்கிய அருட்செல்வங்களிலிருந்து தங்கள் நன்கொடைகளை வாரி வழங்கி அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ளலாம். அந்த அடிப்படையிலே இங்கு அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் QR ஸ்கேனரும் கொடுக்கப்பட்டுள்ளது. தங்கள் அருட்கொடைகளை, நன்கொடைகளை வாரி வழங்கி நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். அல்லாஹு தாலா அதற்கு அருள் புரிவானாக. வாருங்கள், பாடத்திற்குள் செல்லலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஹ்வானு ஸஃபாஇ லிஇப்னில் முகஃபா. நாம் இஹ்வானு ஸஃபா என்ற பாடத்தை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். உண்மையான சகோதரர்கள் என்ற பாடத்திலே 3வது பகுதியை நாம் அடைந்திருக்கிறோம். மேற்சொன்ன 2 பகுதிகளில் அதிலே முதலாவது கிதாபுடைய ஆசிரியருடைய சுருக்கத்திற்கு பிறகு அங்கு அந்த கதையினுடைய ஆரம்பமாகி அதை தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது அதனுடைய இறுதி கட்டத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இப்பொழுது நாம் இங்கே பார்க்கக்கூடிய விஷயம் என்ன? உண்மையான நட்பின் இலக்கணம். இங்கு 3 ஜீவராசிகள் தங்களுக்கு மத்தியிலே ஒன்றிணைந்து பேசிக்கொண்டிருப்பதும், இன்னும் அதனோடு மற்றொரு ஜீவராசி ஒன்று சேருவது, அதை காப்பாற்றுவது, அவர்களுக்கு மத்தியிலே நட்பை பரிமாறிக்கொள்ளக்கூடிய விதமும், அவைகள் எவ்வாறு தங்களுக்குள் நட்பை பரிமாறிக்கொண்டன, அதற்காக எவ்வாறு தன் உயிரை கூட கொடுக்க துணிந்தன என்பதை பற்றித்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலிலே மான் வேட்டையனிடம் சிக்கியது. அவனிடமிருந்து காப்பாற்றுவதற்காக வேண்டி எலியும் காகமும் ஆமையும் முயற்சித்து காப்பாற்றியது. மானை காப்பாற்றும் முயற்சியிலே ஆமை அந்த வேடனிடம் சிக்கியதற்கு பின்னால் அங்கிருந்து தப்பித்து வந்த எலியும் காகமும் இன்னும் அந்த மானும் 3ம் ஒரு இடத்திலே ஒன்று சேர்ந்து ஆலோசனை நடத்துகின்றன. என்ன செய்யலாம் என்று பதட்டத்திலும் திடுக்கத்திலும் தவிப்பிலும் இருக்கின்றன. அவ்வாறு பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ஒவ்வொரு
எண்ணங்களாக அவர்களுக்கு தோன்றுகிறது, என்ன செய்யலாம் என்பதாக யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது எளிதான் பேசிக் கொண்டிருக்கிறது ஆபத்தை பற்றி, ஆபத்தில் சிக்கிய விதங்களை பற்றி, எவ்வாறு நாம் தப்பிக்க வேண்டும் என்று பேசும் பொழுது காகமும் மானும் சொல்கிறது, உன்னுடைய பயமும் என்னுடைய பயமும், உன்னுடைய பேச்சும் எவ்வளவுதான் நாம் தெளிவாக விளக்கமாக பேசினாலும் அது வேடனிடம் சிக்கிக்கொண்ட அந்த ஆமையை காப்பாற்ற முடியாது. அவ்வாறு காப்பாற்ற வேண்டுமென்றால் நாம் முயற்சித்தான் ஆக வேண்டும். ஒவ்வொரு மக்களில் ஒவ்வொருவரும் அவருடைய சோதனை காலத்தில்தான் அவர்கள் எப்படி உறுதியானவர்கள் என்பதை கண்டுபிடிக்க முடியும். ஒரு அமானிதத்திற்கு சொந்தக்காரன் அவனிடம் பொருளை கொடுக்கும் பொழுதும் வாங்கும் பொழுதும் தான் அவன் அமானியத்தை எவ்வாறு பேணுகின்றான் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அதேபோல் குடும்பம், குழந்தைகள் ஒருவருக்கொருவர் நட்பாக இருப்பது அவர்களுக்கு ஏற்படும் வறுமை நேரத்தில் தான் அதை உணர்ந்து கொள்ள முடியும் என்று சொன்னவுடன் எலி பேச ஆரம்பித்தது. நம்ம என்ன செய்யலாம்? நமக்குள்ள ஒரு தந்திரம் செய்வோம், அப்பதான் அவனை காப்பாற்ற முடியும் ஆமைய என்பதாக அந்த எலியானது ஒரு யோசனை கூறியது. மானிடம் எலி சொன்னது, நீ அந்த வேடனுடைய கண்ணுக்கு படும்படியாக அவனுக்கு முன்னால் நீ செல். உனக்கு காயம் ஏற்பட்ட போதும் உன்னால் ஓட முடியாது, நீ காலை இழுத்து இழுத்து செல்வது போன்றும் ஒரு நடிப்பை நடித்துக்கொண்டு அவனுக்கு முன்னால் செல். அவன் உன்னை பார்த்தவுடன் உன்னை பிடிக்க வேண்டும் என்ற ஆசையிலே, உன்னை பிடித்து விடலாம் என்ற முழு நம்பிக்கையிலேயும் உன் பக்கம் எதையாவது எறிவதற்காக வேண்டி அவன் கையிலே வைத்திருக்கக்கூடிய அந்த ஆமையை கீழே வைப்பான். கீழே வைத்தவுடன் நீ என்ன செய்யணும்? உடனே அங்கிருந்து கொஞ்சம் தூரம் அவனால் பிடிக்க முடியும் என்ற அளவும் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் நீ அவனிடம் சிக்கியும் விடக்கூடாது. கொஞ்சம் மெதுவாக அவனை விட்டு அப்படியே தூரமாகிக் கொண்டே செல். அவனுடைய பார்வை, அவனுடைய ஆசை உன் மீது இருக்கணும். நிச்சயமாக நீ மாட்டிக்கொள்வாய் என்ற எண்ணமும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இவ்வாறு நீ அவனை தூரமாக்கி சென்று கொண்டே இரு. அதற்குள் அவன் கொஞ்சம் தூரம் எங்களை விட்டு சென்றவுடன் நானும் அங்கு வருகிறேன். அதாவது முதலாவது மானை பார்த்து எலி சொன்னது, படுத்துக்குள் உன் மீது காகம் கொத்தி கொண்டிருக்கும். அதை பார்த்தவுடன் வேடன் உன் பக்கம் வருவான், நீ எந்திரிச்சு அப்படியே காலை இழுத்துட்டு போற மாதிரி போ. அப்போ நானும் அங்கே வந்துடுவேன். வேடன் உன்னை நெருங்கி வந்தவுடன் ஆமையை இங்கு தனியே விட்டு விடுவான். அந்த நேரத்திலே நான் ஆமையினுடைய வலையை பிரித்து விடுவேன். இங்கே நான் பிரித்து முடித்த உடனே நீனும் என்ன செஞ்சிரு, ஓடிடு. நாங்களும் தப்பிச்சு ஓடிடுறோம். அதுக்கு பிறகு அவன் திரும்பி வந்துட்டு என்னன்னு போயிட்டு போறான்னு சொல்லிட்டான். அப்போ அதே போல் செய்கிறது. இவ்வாறு வேடன் இங்கும் அங்குமாக திசை திரும்பி ஓடி கடைசியாக திரும்பி வந்து விடுகிறான். வந்தால் அங்கு மானும் தப்பித்து ஓடி விட்டது. இங்கு பிடித்து வைத்திருந்த ஆமையும் காணோம். அவன் அப்படியே மூளை குழம்பி போய்விட்டான். என்னடா இது மாய மந்திரம்? மான் நொண்டிக் கொண்டிருந்தது, மான் படுத்து நொண்டியது, அதன் மீது காகம் ஏறி கொத்தியது. நாம் அதை பிடிப்பதற்காக சென்றோம். காகம் பறந்து விட்டது, மான் ஓடிக்கொண்டே சென்றது. சரி, மானை பிடிக்கலாம் என்று நெருங்கி கொண்டே போனோம், அது ஒரு பக்கம் ஓடி போயிடுச்சு. சரி, அங்கிருந்து திரும்பி வந்து இங்கு பார்த்தால் ஆமையையும் காணோம், எலியையும் காணோம். என்ன இது? இந்த பூமி என்ன பூமி? மாய பூமியா? இதில் என்ன நடக்கிறது? இது ஜின்கள் நடமாட்டம் உள்ள பூமியா அல்லது சூனியம் உள்ள பூமியா என்று அவன் அச்சத்தால் பயந்து அங்கிருந்து எதையுமே எடுக்காமல் விரண்டோடி விட்டான். அதற்கு பிறகு காகமும் மானும் எலியும் ஆமையும் ஒன்று சேர்கிறது. நிம்மதியானவர்களாக, அமைதி பெற்றவர்களாக சந்திக்கவும் பிரியவும் பழகவும் இவ்வாறு ஆகிவிடுகிறார்கள். இந்த சிறிய படைப்பினங்கள் அவர்களுடைய பலகீனத்தோடு இருந்த நிலையிலேயும் மிகப்பெரிய ஆபத்தில் இருந்து, அதுவும் ஒரு ஆபத்திற்கு பிறகு இன்னொரு ஆபத்து வந்த போதும் அவர்கள் அதிலிருந்து தப்பித்தார்கள் என்றால் அது அவர்களுக்கு மத்தியிலே ஒருவருக்கொருவர் உதவி ஒத்தாசை செய்ததன் காரணமாகவும் அவருடைய நட்பினுடைய பரிமாற்றத்தை ஒருவருக்கொருவர் பயனுள்ளதாக ஆக்கி கொண்டதன் காரணமாகவும் தான். எனவே மனிதன் உணர வேண்டும், அவனுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கக்கூடிய அறிவு, விளக்கம், அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆற்றல், நலவு தீமையை பிரித்தறியக்கூடிய சக்தி, இதெல்லாம் இருந்தும் கூட அவன் எவ்வளவு பெரிய விஷயங்களை சாதிக்க முடியும் என்பதை அவன் யோசிக்க வேண்டும். ஒற்றுமையாக இருந்தால் சாதிக்கலாம் என்பதை அவன் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒருவருக்கொருவர் உதவி செய்தால் நிச்சயமாக அவன் எதிலும் வெற்றி பெறலாம் என்ற எண்ணம் அவனுக்குள் வர வேண்டும். இதுதான் இஹ்வானு சஃபா என்ற சம்பவத்தின் மூலம், அவருடைய தோழமையின் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு படிப்பினையாக இருக்கிறது. இது ஒவ்வொரு மனிதனும் இதை பார்த்து படிப்பினை பெற்றுக்கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த கதையினுடைய நோக்கமாக இருக்கிறது.
வாருங்கள் பாடத்திற்குள் செல்வோம், இபாரத்துகளை காண்போம், பாடத்தை விளங்கிக் கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ويح لهذا الجسد المؤكل به البلاء. ويح கேடு உண்டாகட்டுமாக, லிஹாதல் ஜசதி இந்த உடம்பிற்கு, அல் முஅக்கலி பிஹில் பலா சோதனை அதை கொண்டு ஒப்படைக்கப்படுகிறதே அந்த உடம்பிற்கு கேடு உண்டாகட்டுமாக. அல்லது எப்படிப்பட்ட சோதனை என்றால், லா எசாலு நீங்காமல் இருக்கிறது, ஃபி தசர்ருஃபின் வ தகல்லுபின், ஃபி தசர்ருஃபின் அதை திருப்புவதிலேயும், வ தகல்லுபின் அதை புரட்டுவதிலேயும் நீங்காமல் இருக்கிறதே அப்படிப்பட்ட சோதனையின்பால் ஒப்படைக்கப்பட்ட இந்த உடம்பிற்கு ஹராப் கேடு உண்டாகட்டுமாக. வலா எதூமு லஹு ஷைஉன், வலா எதுவும் நிரந்தரமில்லை, லஹு அதற்கு, ஷைஉன் எந்த வஸ்துவுமே அந்த உடம்பிற்கு நிரந்தரம் என்பது இல்லை. இங்கும் அங்குமாக புரண்டு கொண்டிருக்கிறது, ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கிறது, ஒரு நிரந்தரம் என்பது இல்லாமல் இருக்கிறது. வலா எல்பஸ் மாஹு அம்ருன், வலா எல்பசு தங்காது, மாஹு அதனுடன், அந்த உடலுடன், அம்ருன் எந்த ஒரு விஷயமும் தங்காதே அப்படிப்பட்ட உடம்பு. கமா லா எதுவும் தங்காம் நிரந்தரம் இல்லாமல் இருப்பதை போன்று, லித்தாலிஐ உதிக்கக்கூடிய, மினன் நுஜூமி நட்சத்திரங்களிலிருந்து உதிக்கக்கூடிய அதற்கு எந்தவித நிரந்தரமும் இல்லாதை போன்று, துலூஉன் துலு என்பது கமாலா எதூமு துலூஉன், இதுதான் ஃபைல். துலு என்பது நிரந்தரம் இல்லாமல் இருப்பதை போன்று, எதற்கு, லித்தாலிஐ மினன் நுஜூமி நட்சத்திரங்களிலிருந்து உதிக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்திற்கு நிரந்தரமாக உதித்தல் என்பது நிரந்தரம் கிடையாதோ அதே போன்று. வலாலில் ஆஃபிலி மின்ஹா உஃபூலுன், வலாலில் ஆஃபிலி அதாவது மறையக்கூடியதற்கு நிரந்தரம் இல்லை, மின்ஹா அதிலிருந்து, நட்சத்திரத்துக்கு நட்சத்திரங்களிலிருந்து மறையக்கூடிய நட்சத்திரத்திற்கு நிரந்தரம் என்பது கிடையாது. உஃபூலுன் மறைதல் என்பது, அப்போ மறைந்தா மறைஞ்சுக்கிட்டே மறைஞ்சிடும் ஒரேடியா என்பதாகவும் கிடையாது, உதித்தால் உதித்தவாறியே இருக்கும் என்பதும் கிடையாது. அப்போ உதிப்பதும் சரி மறைவதும் சரி அந்த நட்சத்திரங்களுக்கு நிரந்தரம் கிடையாதோ அதே போன்று இந்த உடலுக்கும் எதுவுமே நிரந்தரம் இல்லாததாகத்தான் இருக்கிறது. லாக்கின் என்றாலும், லா யஸாலு தாலிஉ மின்ஹா ஆஃபிலன் வல் ஆஃபிலு மின்ஹா தாலிஅன். லாக்கின் என்றாலும், லா யஸாலு தாலிஉ உதிக்கக்கூடியது என்பது இருந்து கொண்டு நீங்காமல் இருக்கிறது, மின்ஹா அந்த நட்சத்திரங்களிலிருந்து, ஆஃபிலன் மறையக்கூடியதாகவும், வல் ஆஃபிலு மறையக்கூடியது என்பது நிரந்தரமாக மறையக்கூடியது என்பது நீங்காமல் இருக்கிறது, மின்ஹா அந்த நட்சத்திரங்களிலிருந்து, தாலிஅன் உதித்தல் என்பது. அப்போ மறையக்கூடியதுக்கு உதித்தல் என்பது நிரந்தரம் நீங்காமல் இருக்கிறது, உதிக்கக்கூடியதற்கு மறைதல் என்பது நீங்காமல் இருக்கிறது. ஒக்கமா தக்கூனு ஆகியிருப்பதை போன்று, ஆலாமுல் குலூமி காயங்களுடைய வேதனைகள் என்பது ஆகியிருப்பதை போன்று, ஒன்திகாதுல் ஜராஹாத்தி காயங்களுடைய பிளத்தல் என்பது ஆகியிருப்பதை போன்று, கதாலிக்க அவ்வாறே, மன் கருஹத் குலூமுஹு எவருடைய காயங்கள் அதாவது புதிதாக ஆகிவிட்டதோ பெரிதாக ஆகிவிட்டதோ, பிஃபக்தி இஹ்வானிஹி அவனுடைய சகோதரனுடைய இழப்பை கொண்டு, பாத இஸ்திமாஇஹி பிஹிம் அவர்கள் அதனுடைய அந்த சகோதரனுடைய ஒன்றுபட்டதற்கு பின்பாக, பிஹிம் அவருடைய தோழர்களோடு அவைகள் ஒன்றுபட்டதற்கு பின்பாக, அவைகளை போல்தான் இவைகளின் நிலையும் ஆகிவிட்டது. இந்த காயங்களுடைய நிலை எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் இவைகளுடைய இந்த விலங்குகளுடைய இந்த ஹைவானாத்துடைய நிலையும் ஆகிவிட்டது. இன்ன ஹிதரனா வ ஹிதரக வ கலாமக நிச்சயமாக, அதாவது நம்முடைய அவைகள் ஒவ்வொன்றும், அதாவது நம்முடைய பயமும் உன்னுடைய பேச்சும், பயின்கால பலீகன் அது மிகவும் பலாகத் வாய்ந்ததாக மிகவும் இலக்கியம் வாய்ந்ததாக இருந்தாலும், குல்லும் மின்ஹா அதிலிருந்து ஒவ்வொன்றும் இலக்கியம் வாய்ந்ததாக இருந்தாலும், குல்லும் மின்ஹா அதிலிருந்து ஒவ்வொன்றும், லா யுகுனி தேவையில்லாமல் ஆக்காது, அனி சுலஹஃபாத்தி ஆமையை விட்டும், ஷையன் எந்த வஸ்துவையும் காப்பாற்றியது அதாவது தேவையற்றதாக ஆக்கிவிடாது. என்ன அது எந்த பயனும் அளிக்காது. இன்னஹு கமா யுகால் நிச்சயமாக விஷயம் அவ்வாறாகிறது, கமா யுகால் சொல்லப்படுவதை போன்று, இன்னமா யுக்தபருன் நாசு இந்தல் பலாஇ சோதனை நேரத்திலே இந்த மக்கள் சோதிக்கப்படுவதெல்லாம் அதாவது தேர்ந்தெடுக்கப்படுவதெல்லாம், அதுல் அமானத்தி அதே போன்று அமானிதமுடையவர்கள், ஐந்தல் அஹ்தி வல் அதாயி அது மாதிரி அமானிதமுடையவர்கள்
தேர்ந்தெடுக்கப்படுவதெல்லாம் சோதிக்கப்படுவதெல்லாம் இந்த லஹதி, அதாவது எடுக்கும் பொழுதும் வல் அத்தாய் கொடுக்கும் பொழுதும் தான் அவருடைய நியாயம் அமானிதம் என்பது தெரியப்படும். வல் அஹ்லி வல் வலதி, அதே போன்று வல் அஹ்லு வல் வலது, குடும்பத்தினரின் குழந்தைகள் ஐந்தல் ஃபாக்கத்தி, வறுமையின் நேரத்தில் தான் அவர்கள் சோதிக்கப்படுவார்கள். கதாலிக்க யுக்தபருல் இஹ்வானு இந்த நவாயிபி, அவ்வாறே யுக்தபரு சோதிக்கப்படுவார்கள் அல் இஹ்வான் சகோதரர்கள் இந்த நவாபி, இந்த நவாயிபி, அதாவது நாயிபத்துக்கு பன்மை நவாயிப், அதாவது இந்த நவாயிபி, அதாவது சம்பவங்கள் நிகழ்வுகள் ஏற்படும் சமயத்திலே. காலல் ஜுருது கூறியது, எலி கூறியது, அரா மினல் ஹீலச்சி, நான் ஒரு தந்திரத்திலிருந்து ஒரு விஷயத்தை கருதுகிறேன். அன் தத்ஹப ஐயுஹல் லபியு, நீ செல்வது, ஐயுஹல் லபியு மானே, நீ செல்வது தந்திரத்திலிருந்து ஒரு விஷயமா நான் கருதுகிறேன். நீ சென்று நீ விழுவது பி மல்லரி மினல் காணிசி, நீ வந்து அதாவது பார்வையின் பக்கம், மல்லர்னா பார்வை படுமிடம், மினல் காணிசி காணிசுடைய இந்த வேட்டைக்காரனுடைய பார்வை படும் இடத்தில் நீ விழ வேண்டும். கண்ணக்க ஜரியஹன், கண்ணக்க ஜரியஹன், நீ ஒரு காயம் அடைந்தவனை போன்று. வயக்கஉல் குராபு அலைக்க, இன்னும் நிற்கும் அல் குராப் காகமானது அலைக்க உன் மீது ஏறி நின்று கொத்துவது போன்று காட்டும். அன்னஹு யகுலு மின்க, அது உன்னை சாப்பிடுவதை போன்று ஒரு தோற்றம் காட்டும். நானும் ஓடி வருவேன். நானும் விரைந்து ஓடி வருவேன். கரீபன் மினல் கானிசி, நான் நிற்பேன், ஆகியிருப்பேன் நெருக்கமானவனாக, மினல் காணிசி, அந்த வேட்டைக்காரனுக்கு நெருக்கமானவனாக நான் நிற்பேன். முராகிபன் லஹு, அவனை கவனித்தவனாக நிற்பேன். லஅல்லஹு ஐ எர்மிய மா மஅஹு மினல் ஆலத்தி, லஅல்லஹு ஆகக்கூடும், ஐ எர்மிய அவன் எரியக்கூடும், மாமாக எந்த ஒன்று ஆகியிருக்கிறதோ, மினல் ஆலத்தி ஆயுதங்களிலிருந்து எந்த ஒன்று அவனிடம் ஆகியிருக்கிறதோ, பூங்குறத மீது இந்த வேட்டைக்காரன் அவனுடன் ஆகியிருக்கக்கூடிய எந்த ஒன்று ஆகியிருக்கிறதோ அந்த விஷயத்தை கருவியை கொண்டு அவன் எரியக்கூடும். அந்த ஆமையை வைத்து விடலாம், அதாவது விட்டு விடலாம். இன்னும் அவன் நாடக்கூடும், தாமியான் ஆசை வைத்த வண்ணமாக, ஃபீக் உன்னுடைய விஷயத்திலே, உன்னை பிடிக்க வேண்டும் என்ற ஆர்வத்திலே அவன் உன்னை நாடக்கூடும். ராஜியன் தஹ்சீலக்க, இன்னும் அவன் ஆதரவு வைத்தவனாக, தஹ்சீலக்க உன்னை அடையக்கூடிய விஷயத்திலே ஆதரவு வைத்தவனாக அவன் உன் பக்கம் நெருங்கக்கூடும். இதா தனா மின்க, அவன் உன் பக்கம் நெருங்கினால், உனக்கு அருகாமையில் வந்தால், ஃபஃபிர் அன்ஹு அவனை விட்டும் நீ ஓடிவிடு. ருவைதன் கொஞ்சம், அவனை விட்டு கொஞ்சம் தூரம் என்ன செய், மெதுவாக ஓடு. ருவைதன மெதுவாக கொஞ்சம் அவனை விட்டு விரண்டோடு. பிஹைசு லா யன்கதிஉ தமஅஹு மின்க பிஹைஸ், எவ்வாறென்றால் லா யன்கதிஉ துண்டித்து விடாமல் இருக்க வேண்டும், தமஅஹு ஆசை, மின்க உன்னை பிடிக்க வேண்டும் என்ற ஆசை துண்டிக்காத விதத்திலே நீ கொஞ்சம் தூரமாக அவனை விட்டு விரண்டோடு. அப்படின்னா அர்த்தம், அவன் உன்னை பார்க்கும்போது பிடிச்சிடலாம், நொண்டி தான் போகுது, காயம்பட்ட நிலையில தான் அந்த மான் ஓடிக்கொண்டிருக்குது, கொஞ்சம் நகண்டா போய் பிடிச்சிடலாங்கிற எண்ணம், அந்த ஆர்வம், அந்த ஆசை அவனுக்கு மீதமா இருக்கணும், அது நீங்கிடக்கூடாது. மக்கின்ஹு மின் அஹ்திக மர்ரத்தம் பாத மர்ரத்தின், மக்கின்ஹு அவனுக்கு சாத்தியப்படுத்தி கொடு, அவனுக்கு வசப்படுத்தி கொடு, மின் அகதிக்க உன்னை பிடிக்கக்கூடிய விஷயத்திலிருந்து, மர்ரத்தம் பாத மர்ரத்தின் ஒரு முறைக்கு அடுத்த முறை அப்படின்னு அர்த்தம், ஒன் பின் ஒன்றாக, கொஞ்ச நேரத்துக்கு என்ன செய்யணும், உன்னை பிடிப்பதற்குரிய சாத்தியக்குறை ஏற்படுத்தி கொடு. ஹத்தா எபுது அண்ணா, எதுவரை என்றால் எபுது அவன் தூரமாகும் வரை, அண்ணா எங்களை விட்டும் அவன் தூரமாகும் வரைக்கும் நீ அவனுக்கு ஒரு தடவைக்கு பிறகு அவனுக்கு பிடிக்கக்கூடிய அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடு. வன்ஹ மின்ஹு ஹாதன் நஹ்வ மஸ்ததஅத, வன்ஹ தூரமாக மின்ஹு அவனை விட்டும், அந்த வேட்டைக்காரனை விட்டும், ஹாதன் நஹ்வ இந்த தூரத்திலே, மஸ்ததஅத நீ எவ்வளவு சக்தி பெற்றாயோ அந்த அளவிற்கு அவனை நீ இந்த தூரத்தை விட்டும் அவனை தூரமாக்கி கொண்டிரு. இன்னி நிச்சயமாக நான் அர்ஜு ஆதரவு வைக்கிறேன், அல்லாஹ் என் சரிஃப அவன் திரும்பாமல் இருப்பதை, இல்லா
தவிர வக்கது கத்தாத்துல் ஹபாயில அனி சுலஹஃபாத்தி வ அன்ஜூபிஹா, திட்டமாக நான் அந்த வலைகளை துண்டித்து விட்ட நிலையிலே அனி சுலஹஃபாத், அதாவது சுலஹஃபாத்தை விட்டும் ஆமையை விட்டும் அந்த வலைகளை துண்டித்து விட்டு அன்ஜூபிஹா இன்னும் அந்த ஆமையை கொண்டு நாங்கள் தப்பித்து விடும் வரையிலே தவிர அவன் திரும்பாமல் இருப்பதை நான் ஆதரவு வைக்கிறேன். ففعل الغراب واللبي ما أمرهما به الجرد. ففعل الغراب காகம் செய்தது, இன்னும் மானும் செய்தது, மா அமரஹுமா எந்த ஒன்றை அவர்கள் இருவருக்கும் ஏவியதோ, பிஹி அந்த ஒன்றை கொண்டு, அல் ஜுர்த் எலியானது எந்த ஒன்றை கொண்டு அந்த ரெண்டுக்கும் ஏவியதோ அதை அந்த மானும் அந்த காகமும் செய்தது. அல் கானிசு, இன்னும் அந்த இரண்டையும் பின்தொடர்ந்தான் அல் கானிசு வேட்டைக்காரன், காகத்தையும் அந்த மானையும் பின்தொடர்ந்தான். அனில் ஜுர்தி வஸ்ஸுலஹஃபாத்தி, எனவே அவனை இழுத்து சென்றது. இஸ்தஜர்ர ஜர்ரலும் அவனை இழுத்து கொண்டே சென்றது. அல்லபியு அந்த மானானது, ஹத்தா எதுவரை என்றால் அபஅதஹு அவனை தூரமாக்கும் வரை, அனில் ஜுர்தி எலியை விட்டும், வஸ்ஸுலஹஃபாத்தி ஆமையை விட்டும் அவனை தூரமாக்கும் வரை அப்படியே மானானது அவனை இழுத்து கொண்டே சென்றது. இந்த ஹூங்குற லமீரு கானிஸ் வேட்டைக்காரனுக்கு போது. வல் ஜுர்து முக்பிலுன் அலா கத்இல் ஹபாயிலி ஹத்தா கத்அஹா வ நஜா பிஸ்ஸுல்ஹஃபாத்தி. வல் ஜுர்து எலியோ முக்பிலுன் முன்னோக்கியதாக, அலா கத்இல் ஹபாயிலி அந்த வலைகளை துண்டிக்கக்கூடியதன் மீது முன்னோக்கியதாக செயல்பட்டு கொண்டிருந்தது. ஹத்தா கத்அஹா அதை, அதாவது முழுமையாக அந்த ஹபாயிலை துண்டிக்கும் வரை, வ நஜா இன்னும் வெற்றியடைந்து விட்டது, தப்பித்து விட்டது, பிஸ்ஸுல்ஹஃபாத் ஆமையை கொண்டு தப்பித்து விடும் வரை எலியானது தன்னுடைய வேலையில் ஈடுபட்டு கொண்டிருந்தது. வாதல் கானிசு இந்த வேட்டைக்காரன் திரும்பினான், மஜ்ஹூதன் அதாவது சடைந்தவனாக, லாகியன் வீணானவனாக, அதாவது எதையுமே பெறாதவனாக, வஜத எதுவுமே அவன்கிட்ட இல்லை, அந்த அளவுக்கு என்னது போயிட்டு சும்மாவே திரும்பக்கூடிய நிலையில அவன் வந்துட்டான், எல்லாம் வீணாக்கின நிலையில. வஜத ஹிபாலத்தஹு முகத்தாத்தன் அவனுடைய அந்த வலையை அவன் பெற்றுக்கொண்டான், முகத்தாத்தன் துண்டிக்கப்பட்ட நிலையிலே. ஃபக்கர எனவே சிந்தித்தான், ஃபி அம்ரிஹி அவனுடைய விஷயத்திலே, மஅல் லபி மானுடன் அவனுடைய விஷயத்தை சிந்தித்தான், அல் முத்தலல்யா அதாவது தள்ளாடி கொண்டு நொண்டி நொண்டி சென்ற அந்த மான், இந்த காலை வளைத்து வளைத்து செல்லக்கூடிய அந்த மான், அந்த நொண்டிக் கொண்டே சென்ற, அதாவது ஊனமுற்றதை போன்று வெளிப்படுத்தி கொண்ட, முத்தல்னா நடிக்கிறது, அதாவது ஊனமுற்றதை போன்று நடித்து கொண்டு சென்ற அந்த மானை பற்றி அவன் யோசித்தான். அவன் எண்ணிக்கொண்டான், திட்டமாக அவன் குழப்பப்பட்டு விட்டான், அவனுடைய சிந்தனையிலே அவனுடைய அறிவிலே அவன் குழப்பப்பட்டு விட்டான். மானுடைய விஷயத்தை யோசித்தான், வல் குராபி காகத்தின் விஷயத்தையும் யோசித்தான். அல்லதி எப்படிப்பட்டது, கன்னஹு யஅகுலு மின்ஹு அந்த காகம் என்ன செய்தது, கன்னஹு யஅகுலு மின்ஹு அந்த மானிலிருந்து அது சாப்பிடுவதை போன்று ஒரு செயல் காட்டியதே, அந்த காகத்தின் விஷயத்தையும் யோசித்தான். கரதி ஹிபாலத்திஹி இன்னும் அவனுடைய வலை துண்டிக்கப்பட்டதையும் யோசித்தான். ஃபஸ்தௌஹஷ மினல் அர்லி, ஃபஸ்தௌஹஷன வெறுப்பாகிவிட்டான், அதாவது பயந்து வெறிச்சியாகிவிட்டான், அந்த பூமியை விட்டும் அந்த பூமியிலிருந்து அவன் வெறுத்து விட்டான். ஹஷனா ஒரு பயத்தோடு கூடிய ஒரு வெறுப்பை ஏற்படுத்தி கொண்டான். வகால சொன்னான், ஹாதிஹி அர்து ஜின்னின் அவு சஹரத்தின் இது ஜின்னுடைய பூமியாக இருக்கிறது அல்லது சூனியத்தினுடைய பூமியாக இருக்கிறது. ஃபரஜா முஅல்லியன் திரும்பியவனாக அவன் புறமுதுகிட்டவனாக திரும்பினான். லா எல்தமிசு ஷையன் எதையும் அவன் தேடவில்லை, எந்த வஸ்துவையும் தேடவும் இல்லை. வலா எல்தஃபித்து இலைஹி அதன் பக்கம் அவன் திரும்பவும் இல்லை. வஜ்தமல் குலாபு வல் லபியு வல் ஜுர்து அப்போ காகமும் இன்னும் மானும் இன்னும் எலியும் ஒன்று சேர்ந்தது. வஸ்ஸுல்ஹஃபாத் இன்னும் ஆமையும் நான்கும் ஒன்று சேர்ந்தது. இலா அரீஷியும் அவர்களுடைய ஒன்று கூடக்கூடிய அந்த கூடாரத்தின் பக்கம். சாலிமீன சாந்தமானவர்களாக, ஆமினீன நிம்மதி பெற்றவர்களாக, அஹ்சனி மாகானு அலைஹி மிகுந்த அதாவது மிக அழகானவர்களாக, மாகானு அலைஹி எதன் மீது இந்த மாங்கிறது இந்த ஹீங்கிறது மாக்க போது எதன் மீது அவர்கள் ஆகியிருந்தார்களோ அதை விட மிக அழகான நிலையிலே அந்த இடத்தில் அவர்கள் ஒன்று சேர்ந்தார்கள். எனவே எவ்வாறு அவைகள் ஒற்றுமையின் காரணமாக வெற்றி அடைந்தது என்பதை நாம் பார்க்கிறோம்.
இன்னும் இதனுடைய படிப்பினைகள், இதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகள் என்ன என்பதை கிதாபுடைய ஆசிரியர் பின்னால் கூறுகிறார். அதை தொடர்ந்து நாம் இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில படிப்பினைகளையும் இந்த சம்பவத்தின் மூலம் நமக்கு கிடைத்த படிப்பினைகளையும் பார்த்துவிட்டு இதில் உள்ள சில வார்த்தைகளின் அர்த்தங்களையும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்திலே நாம் காண்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.